அவரும் அதே பிராண்டு தான் அடிச்சிருக்காரு. பார்த்திபன், எந்திரி 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 எந்திரி. ஏய், டீ குடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் போறேன். நீ காஃபி குடிச்சிட்டு போனா போதும். நான் சொல்றத முதல்ல கேளு. நேத்து ஃபுல்லா நான் உனக்கு ஃபோன்ல ட்ரை பண்ணேன். மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நேத்து ஃபுல்லா நீ தண்ணி அடிச்சிட்டு இருந்திருக்க. நேத்து நீ பார்த்த காட்சி அந்த பொண்ணுக்கு இருக்கிற நோயோட பெக்யூலியரான ஒரு ஸ்டேஜ். அதை புரிஞ்சுக்க. இந்த மாதிரியான ஆளுங்க ரொம்ப சாதாரணமா டெலியூஷன் அப்படிங்கிற நிலைக்கு வருவாங்க. மனசுக்குள்ள இருக்கிற சில பிரமைகள். இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்களை ட்ரீட் பண்ணும்போது எந்த ஒரு சைக்காட்டிஸ்டும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை கிளினிக்கலா எடுத்துக்கிறதுக்கும் அந்த நிலையை டீல் பண்றதுக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அழகான ஒரு சின்ன பொண்ணை பார்த்த உடனே நான் யார் என்னங்கறத மறந்துட்டேன்னா? ரொம்ப நம்பிக்கையோட நீ என்கிட்ட ஒப்படைச்ச ஒரு விஷயத்த நான் மறந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னா? சொல்லு, நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு 7 வருஷம் என் கூட சுத்தியும் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு மேலேயும் என்னால இந்த விஷயத்த மறைக்க முடியாது. டென்ஷன் ஆகாத, பொறுமையா கேளு. அவகிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கிற அறிகுறியை வச்சு பார்க்கும்போது she committed a murder. அது எப்படி எங்கன்னு என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு தடுமாற்றமான ஒரு நிலைமையில அவ இருக்கா. பட் ஒன் திங் இஸ் ஷூர், அவ கையில ரத்தம் படிஞ்சிருக்கு. கொலை பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியும் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணமும் அவளுக்குள்ள மாறி மாறி ஓடிட்டு தான் இருக்கு. அது எனக்கு தெளிவா புரியுது, உனக்கும் புரியணும். இப்ப மறைக்காம சொல்ல, நீ என்கிட்ட கொடுத்த பொறுப்பான வேலையை நான் கரெக்டா செஞ்சிருக்கேனா இல்லையா? நான் தப்பு பண்ணிருக்கேன் நீ நினைச்சா நான் கிளம்புறேன். ஐம் சாரி சார். பரவாயில்ல, நீ அவளை அந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால தான் ஆஃபீஸ்ல இருந்து அப்செட் ஆகி போன. forget it. இப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை அவளை எப்படி இந்த நிலையில இருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாத்துறதுங்கிறது மட்டும்தான். உங்களால அவளை காப்பாற்ற முடியும்னு நான் நம்புறேன் சார். அது உன்னோட நம்பிக்கை. அதனால மட்டும் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடாது. ஆரம்பத்தில் நான் போட்ட கணக்குகளை எல்லாம் மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. அதனால அந்த பொண்ணோட ஃபாதரை நான் இமிடியேட்டாக சந்திக்கணும். கேன்சர் வந்து அவங்க அம்மா சாகும்போது என் பொண்ணுக்கு 15 வயசு. சொத்து பணம் எல்லாம் இருந்தோம், நாங்கள் தனியாக தான் இருந்தோம். என்ன எங்களோட கல்யாணம் காதல் கல்யாணம். ஆனால் நான் என் பொண்டாட்டி என் பொண்ணு நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்தோம். ஆனா விதி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. என் வைஃப் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது என் பொண்ணு ஒரு தப்பு பண்ணா. மருந்தை தெரியாம மாத்தி கொடுத்துட்டா. இது தெரியாம நடந்த விஷயம்தான். அதுக்கப்புறம் தான் என் பொண்டாட்டிய நிலைமை மோசமாச்சு. அவ இறந்தது என் பொண்ணுக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஈவன் ஷீ ஹேஸ் டு அண்டர்கோ ட்ரீட்மெண்ட். சென்னையில டாக்டர் மூர்த்தி தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர் மூர்த்தி எனக்கு தெரியும், நான் அவரை காண்டாக்ட் பண்ணேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒன்று சேரும்போது அவ குணமடைஞ்சு தான் வந்தான்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனால் டிப்ரெஷனில் ஏற்பட்ட சில விதைகள் முளைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். விதைகள் முளைக்க அங்கேயும் சில காரணங்கள் இருந்ததில்ல. கூட்டு குடும்பத்தோட அன்பு கிடைக்கணும்னு தான் அவளை அங்கே தங்க வச்சு படிக்க வச்சேன். ஆனால் அங்கே அப்படி பாசிட்டிவா யாருமே அவளை ட்ரீட் பண்ணல. ஆனால் எங்கள் அப்பாவோட ப்ரொடெக்ஷன் அவளுக்கு முழுசாக கிடைச்சது. அதான் எனக்கு கிடைச்ச ஒரே நிம்மதி. ஆனால் அந்த ப்ரொடெக்ஷனையும் மீறி அவ மனசுக்குள்ள இருந்த சில குழப்பங்கள் இன்னும் பெருசாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அது தொடர்பாக உங்க குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரகசியம் இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சாகணும். ட்ரீட்மெண்ட்ல ஒரு பாகமாக தான். என் கூட நீங்க கோஆபரேட் பண்ணணும். பை ஆல் மீன்ஸ். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு முடிவை உறுதிப்படுத்தவோ இல்லை கைவிடவோ எடுக்கிற முயற்சியா மட்டும் இதை பார்த்தா போதும். மற்றவங்க யாருக்கும் தெரியாம களறி நடக்கிற இடத்துல கொஞ்சம் சுத்தி ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாருங்க. வித்தியாசமான ஒன்று நீங்க பார்த்தீங்கன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை, எங்கேயாவது மண்ணு வெட்டி வச்சிருக்காங்களான்னு பாருங்க. இல்லை ஏதாவது ஒரு இடத்துல குழி தோண்டி மூடி இருக்காங்களான்னு பாருங்க. எங்க வீட்டு ஆளுங்களே இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லல. இட்ஸ் a wild guess. சும்மா ஜட்ஜ்மெண்ட் தான். டென்ஷன் ஆகாது. நாம என் பொண்ணை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க அவளையே சந்தேகப்படுறீங்களா? நோ நோ. நீங்க இப்போ ஒரு பொண்ணோட அப்பாவை பேசுறீங்க. என்ன எப்படி பேச சொல்றீங்க? என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். நீங்க சொல்றது உண்மையா இருந்தா என் பொண்ணு அந்த ட்ராப்ல மாட்ட விட மாட்டேன். மிஸ்டர் சேகர், நாம இன்னும் எதையும் பார்க்கல. தயவு செஞ்சு உங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் சொன்ன மாதிரி செய்யுங்க.
2.5 ஏக்கர் நிலத்திலேயோ கட்டடத்துக்குள்ளேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வித்தியாசமா ஏதாவது தென்படுதான்னு கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஐயோ 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 அம்மா அம்மா, இந்த மாதிரி கொதிக்க வைக்காம பாயசம் செஞ்சதா என்னவா? நல்ல வேளை வெந்து போல. மீனா, நீ வேணா பாரு, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரவங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு தான் வேணும்னு டிசைட் பண்ண போறாங்க. என்ன நீ? பின்ன அவங்க வர்றது சாப்பிடுறதுக்கு இல்ல, என் பொண்ணை பாக்குறதுக்கு. அவளை பார்த்ததும் பிடிச்சிரும். உப்பு இருக்கான்னு பாக்குறேன். இப்ப கரெக்டா இருக்கு. இப்படியே உப்பு பாக்குறேன்னு சொல்லி நாளைக்கு பொண்ணு பார்க்க வரவங்களுக்கு எதுவும் மிச்சம் அதுக்கு வைக்காதீங்க. என்ன பண்றது? தீந்துச்சுன்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடு. சித்தி, நான் ஜாகிங் போயிட்டு வரேன். இந்த மழை காலத்துல நீ ஜாகிங் போகணும். மழைக்கு முன்னாடி நான் வந்துருவேன். பிரியா, நான் அப்பா பேசுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. இங்க வரேன்னு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. உங்க வீட்டை சுத்தி அவர் தேடி பார்த்திருப்பாரு. கண்டிப்பா ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அவருக்கு ஃபோன் பண்ண சார். ஹலோ, நீங்கள் யார் பேசுறீங்க? நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க? நீங்கள் சொல்கிற இந்த ஆள் கிட்டத்தட்ட 45 வயசு உள்ள, பார்க்க நல்ல அழகான சிகப்பா குண்டான ஆளா? ஓகே, பேண்ட்டும் சட்டையும் போட்டிருப்பாரா? நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜேக்கப் பேசுகிறேன். இங்கே 4வது மைலில் இருக்கிற கிளப் கிரவுண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் இங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்காரு. நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? சரி, நீங்கள் உடனே இங்கே வாங்க. மாமா, பார்த்திபன், பார்த்திபன். மாமா சார், என்னோட மாமா. இவர் யாரு? சார், இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணார். பார்த்திபன். நீங்கள்? நான் இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவர் கூட வந்திருக்கேன். எனக்கு இறந்து போனவரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். வாங்க. ஓகே, கம். பொதுவாக ஜாகிங் போனால் எத்தனை மணிக்கு அந்த பொண்ணு திரும்பி வருவா? அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. போனவ சில நேரத்துல நைட்டு கூட திரும்பி வருவா. ஆனா இன்னைக்கு போனவ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. சசி, இங்க வாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்படியும் வரலனா எல்லா இடத்துக்கும் மெசேஜ் பாஸ் பண்ணிடுங்க. ரோட் சைடுல பார்க்க சொல்லுங்க, ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு. அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலயும் பார்க்க சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். சார், இனி மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன? பாடியை நாங்கள் இப்போவே மார்ச்சரிக்கு கொண்டு போயிடுவோம். இனிமே இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் நடக்காது. காலையில் அது முடிஞ்சதும் மற்ற ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு உங்களுக்கு பாடியை கொடுத்துறோம். ஓகே.
சேகரா என் பிள்ளை என்ன விட்டு போயிட்டானே. For more updates, like, comment, subscribe to our channel.